நன்றி 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 தேவா, நன்றி தேவா, நன்றி மூர்த்தி, நன்றி மூர்த்தி. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடி நோயாளி. ஏழாமல இறைவனோட அருளாலையும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் தேவா குறிப்பிட்டது போல இந்த கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில நாம 24 hours a day, 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த ராத்திரி 9:30 to 10:30 மணி ஆன்லைன் மீட்டிங்ல நாம செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நண்பர் தேவா குறிப்பிட்டது போல இன்று நாம வந்தடைஞ்சிருக்கிற பக்கம் மே 24. இந்த மே 24 சிந்தனையை முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்திக் கொள்வோம். மே 24 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் தேவா அவர்களை அன்போட பணியோடு அழைக்கின்றேன். தேவா, மே 24. நன்றி 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 நன்றி. 24 மணித்துளிகள் ஒரு நாள், மே 24. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. 12வது படிநிலை பரிந்துரையின்படி செயல்படுவதன் 2வது அம்சம் நம் தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்தல் ஆகும். நாம் நம் தவறுகளின் உண்மையான தன்மையை மனம் திறந்து புதிய நண்பர் ஒருவரிடம் பகிர்வதன் மூலம் அவரையும் தனது தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்ள ஊக்குவிக்கின்றோம். பிற மனிதர்களிடம் சொல்ல கூச்சப்படும் சில விஷயங்களை அந்த புதிய நண்பர் நம்மிடம் மனம் திறந்து பேசி அந்த தவறுகளின் உண்மையான தன்மையை நம்மிடம் ஒப்புக்கொள்வார். அவர்களின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்ட பின்னர் எல்லா மனிதர்களும் பொதுவாகவே ஒரு லேசான மனநிலை உள்ளத்துள் உணர்வார்கள். மனதை அழுத்தி கொண்டிருந்த சுமையை இறக்கி வைத்த ஒரு சுதந்திர உணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்களே மனச்சுமையை உருவாக்கின்றன. மீட்பும் விடுதலை உணர்வும் சுமை நீக்கிய பின் நிச்சயமாக கிடைக்கும். பிற குடிநோயாளிகள் தங்கள் தவறுகளின் உண்மையான தன்மையை மனமுவந்து ஒப்புக்கொள்வதற்கு ஏதாவது நான் 12வது படிநிலை பரிந்துரையின்படி செயல்படுகின்றேனா? இன்றைக்கான தியானம். என்னால் இயன்ற அளவு என் சக மனிதர்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள ஆன்மாக்களை என் வாழ்க்கை பாதையில் சந்திக்க வைப்பது இறைவன் பேராற்றலே. என் உதவியை நாடும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் பணி செய்கையில் இறைவன் பேராற்றலிடம் இருந்து புதியதோர் சக்தி என்னுள் பாய நான் அனுமதிக்கின்றேன். இப்படி அனுமதிக்கையில் நான் பணி செய்து கிடக்கக்கூடிய வட்டம் மேலும் மேலும் விரிவடைந்த வண்ணம் இருக்கின்றது. என் சக மனிதர்களுக்கு பகிர்ந்து அளிக்கவே ஆன்மீக உணவை ஆண்டவர் எனக்கு அளித்துள்ளார். என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மட்டுமே என்னிடம் சக்தி உள்ளது என ஒருபோதும் நான் சொல்லக்கூடாது. எந்த அளவு நான் பகிர்ந்தளிக்கின்றேனோ அந்த அளவு மட்டுமே நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனக்கென மட்டுமே இறைவன் பேராற்றல் வழங்கியிருக்கும் சக்தியை நான் பயன்படுத்தினால் இறுதியில் நான் தகுதியிழந்து நிற்பேன். இன்றைக்கான பிரார்த்தனை. பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தை பெற வேண்டும் என வேண்டுகின்றேன். இறைவன் பேராற்றல் எனக்கு அளித்துள்ள சக்தியை தன்னலத்துடன் எனக்காக மட்டும் வைத்துக் கொள்ள நான் விரும்ப கூடாது என பணிவுடன் வேண்டுகின்றேன். நன்றி 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 தேவா, நன்றி தேவா, நன்றி 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 மூர்த்தி. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் ஏஏ தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைக்கு மே 23 சிந்தனையில ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் இறுதி படியாகிய 12வது படியில பரிந்துரைக்கப்பட்ட பிறருடன் இணைந்து பணி செய்தல் அப்படின்ற அந்த பணியை செய்யறதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய 5 முக்கியமான தன்மைகள் குறித்து ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. 5 C's அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன், கன்ஃபெஷன், கன்வர்ஷன் அண்ட் கண்டினியூவன்ஸ் அப்படின்ற 5 பண்புகள்.
கான்ஃபிடன்ஸ் என்றால் பிறருடன் இணைந்து பணி செய்வதற்கு நான் என் சக மனிதர்கள் மனசுல நம்பிக்கையை வளர்க்கணும். முதல்ல அவங்களுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்வதற்கு நான் முதல்ல என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்ட மனுஷனாக இருக்கணும். பிறருக்கு பணி செய்வத உள் உறுதியோட தொடர்ந்து நான் நிலைச்சு இருக்கணும். மனம் மாறிய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கணும். தொடர்ச்சியாக பணி செய்து கிடக்கிற வாழ்க்கையில நான் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அப்படின்ற 5 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த 5 கருத்துக்கள்ல முதன்மை கருத்தாக அடுத்த நண்பர்களுடைய நம்பிக்கையை நான் அடைவதற்கான முயற்சிகளை செய்யறது, அந்த முதல் அம்சம் குறித்து நேற்றுக்கு ஆழமான சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆழமாக சிந்தித்தோம். இன்னைக்கு பிறருடன் இணைந்து பணி செய்வதன் 2வது அம்சமாகிய நம்முடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்தல் அப்படின்றது குறித்த சிந்தனை இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை கடவுளுக்கு சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால கடவுள்கிட்ட ஒப்புக்கொள்வது ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் 5வது படியில பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரையாகும். இந்த 5வது படிநிலை பரிந்துரையின்படி செயல்படும் போது நான் என்னுடைய தவறான செயல்களின் பின்னணியில இருந்த பயம், கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, எரிச்சல், பகைமை, தற்பெருமை, தன்னலம், தன்முனைப்பு, ஆணவம், கழிவிரக்கம், இது போன்ற என்னுடைய அந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ, குணக்கோளாறுகளை, ஆளுமை கோளாறுகளை என்னுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதர் முன்னிலையில கடவுள்கிட்ட ஒப்புக்கொண்ட போது என்னுடைய தனிமை உணர்வு உருவாக்கிய வலி என்கிட்ட இருந்து குறைய ஆரம்பிச்சது. நான் அனுபவிச்ச அவமான உணர்வு என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மறைய ஆரம்பிச்சது அப்படின்ற கருத்தை இப்ப நான் புரிஞ்சு கொள்றேன். நான் எனக்குள்ளார மறைச்சு வைத்திருந்த ரகசியங்கள் என்ன இருட்டுக்குள்ளார ஒரு கரப்பாம்பூச்சி வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருந்தது. இந்த கரப்பாம்பூச்சிய பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அது வெளிச்சம் இருக்கிற நேரத்துல வெளியே வராது. இருட்டு இருக்கிற நேரத்துல தான் வெளியவே வரும். வெளிச்சம் இருக்கிற நேரத்துல உள்ளுக்குள்ளார போய் ரகசியமா ஒளிஞ்சுக்கும். இருட்டா இருந்தாதான் வெளியே வரும். இருட்டா இருந்தாதான் வெளியவே வரும். சோ நான் எனக்குள்ளார மறைத்து வைத்திருந்த ரகசியங்கள் என்ன இருட்டுக்குள்ளார ஒரு கரப்பாம்பூச்சி வாழ்க்கை வாழ வைத்து கொண்டிருந்தது. ஒரு காக்ரோச் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருட்டுக்குள்ளார வாழ்ந்து கொண்டிருந்த இருள் வாழ்க்கை 5வது படிநிலை பரிந்துரையின்படி நான் செயல்பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைய ஆரம்பிச்சது. ஒரே நாள்ல நடந்துடல. ஆனால் 5வது படிநிலை பரிந்துரையில செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த நான் இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்ததுல இருந்து வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்து வெளிச்சத்துல செயல்பட ஆரம்பித்தேன். என்னை அன்போடு ஆதரித்த என்னுடைய ஆதரவாளர், என்னுடைய ஸ்பான்சர், தன்னுடைய இருண்ட பக்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கைய ரகசியங்களை என்னிடம் மனம் திறந்து பகிர்ந்து கொண்ட செயல் நான் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர எனக்கு ஊக்கம் அளித்தது. சந்தேகமே கிடையாது. அதாவது என்னுடைய இருட்டு வாழ்க்கைய வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைச்சதுல அவர் எனக்கு கொடுத்த ஊக்கம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது. ஏன்னா நான் சொல்றதுக்கு முன்னாலேயே அவர் தன்னுடைய இருண்ட பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த வாழ்க்கைய ரகசியங்களை என்கிட்ட மனம் திறந்து பகிர்ந்து கொண்ட ஒரே காரணத்தினால மட்டும்தான் நானும் அவர்கிட்ட நான் இருட்டுல செய்த தவறுகளின் உண்மையான தன்மைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்கிட்ட கொள்ளக்கூடிய ஊக்கம் எனக்கு கிடைச்சது. அவர் எனக்கு கொடுத்த அந்த ஊக்கத்தால நானும் இருளில் செய்த தவறுகளின் உண்மையான தன்மையை அவர் முன்னிலையில் அவரை இறைவனுக்கு ஒரு சாட்சியாக வைத்து கடவுள்கிட்ட ஒப்புக்கொண்டேன். இந்த 5வது படிநிலை பரிந்துரைப்படி செயல்பட்ட போது என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை கடவுள் சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால கடவுள்கிட்ட ஒப்புக்கொண்ட போது என்னுடைய மனச்சுமை மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சது. இதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
By frankly sharing with prospects, we get them sharing about their own experiences. இதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரி. என்னுடைய ஆதரவாளர் எனக்கு அளித்த ஊக்கத்தை நானும் என் ஆதரவை நாடிய நண்பர்களுக்கு அளிக்க ஆரம்பித்தேன். இப்ப ஏன் டர்ன்? அவர் எனக்கு அந்த காலத்துல நான் இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த, இருட்டுல செய்த என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிச்சாரு. அது இருட்டுல வாழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சத்துல வாழ்ற வாழ்க்கையாக மாத்துச்சுது. இப்ப என் டர்ன். என் ஆதரவாளர் எனக்கு அளித்த அதே ஊக்கத்தை நானும் என் ஆதரவை நாடிய நண்பர்களுக்கு அளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முத நாள்ல என்னுடைய குருஜிய இறை சாட்சியாக வைத்து கை நடுங்க இதயம் படபடக்க பகிர்ந்து கொண்ட அந்த தவறுகளின் உண்மையான தன்மைய எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னுடைய ஆதரவை இப்ப நாடும் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது அவ்வளவு சாதாரணமான செயல் இல்ல. உண்மையிலே நினைச்சு பாக்குறேன். அந்த முதல்ல யாருக்கிட்டையுமே கழுத்து அறுத்து போட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்ச என்னுடைய சில தவறுகளின் உண்மையான தன்மைய அன்னைக்கு நான் போல்டா பேசக்கூடிய ஊக்கத்தை எனக்கு கிடைச்சது. என்னதான் போல்டா இருந்தாலும் கூட கை நடுங்குச்சுது, மனசு படபடச்சுது. அவர் என்ன நம்மளை பத்தி நினைப்பாரோ அப்படின்ற பயம் இருந்துச்சுது. ஆனா ஒன்ஸ் இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த நான் வெளிச்சத்துல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக என்னுடைய பகிர்தல் என்னுடைய சக நண்பனுக்கு உதவியாக ஊக்கமாக இருக்கும் அப்படின்ற உண்மை எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக எந்த உண்மைகளை கை நடுங்க என்னுடைய ஸ்பான்சர்கிட்ட பகிர்ந்து கொண்டனோ அந்த தவறுகளின் உண்மையான தன்மையை எந்தவித தயக்கமும் இல்லாமல் என்னுடைய ஆதரவை நாடிய நண்பர்களிடமும் நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய பகிர்வால ஊற்றம் பெற்ற நண்பர்கள் பலர் அவர்களது தவறுகளின் உண்மையான தன்மையை என்ன இறை சாட்சியாக வைத்து இறைவன்ட்ட ஒப்புக்கொண்டாங்க. அவங்க இருட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த கரப்பாம்பூச்சி வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து சுதந்திர மனிதனாக வாழும் வாழ்க்கைக்கு கடந்து வந்தார்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஆழமான சிந்தனை. By frankly sharing with prospects, we get them sharing about their own experiences. They will open up and confess things to us that they have not been able to tell to others. By frankly sharing with prospects, we get them sharing about their own experiences. They will open up and confess things to us that they haven't been able to tell to other people openly. நான் என்னுடைய ஆதரவாளர்கிட்ட 5வது படிநிலை பரிந்துரைப்படி செயல்பட்ட போது என்னுடைய மன சுமை என்கிட்ட இருந்து இறக்கி வைக்கப்பட்டு என் மனசுக்குள்ளார ஒரு லேசான உணர்வை நான் உணர்ந்தேன். அதே லேசான உணர்வை என்னுடைய ஆதரவை நாடிய நண்பர்களும் என்னிடம் பெற்று சென்றதை அவங்களுடைய கண்கள்ல என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய பாரத்தோட மன சுமையோட ஒரு மென்டலி டயர்டா என்கிட்ட வந்து என்னுடைய ஆதரவை நாடக்கூடிய நண்பன்கிட்ட என்னுடைய ஆதரவை அவனுக்கு நீட்டும் போது அவனுடைய அந்த மன சோர்வு நீங்கி என்கிட்ட உட்கார்ந்து தன்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை என்ன கடவுள் சாட்சியாக வச்சு கடவுள்கிட்ட ஒப்புக்கொண்டு அவன் போற நேரத்துல அவன் மனசுல இருந்து சோர்வு நீங்கி பாரம் நீங்கி சுமை நீங்கி ஒரு லேசான உணர்வோட எங்கிட்ட இருந்து திரும்பி செல்றதை என்னால பார்க்க முடிஞ்சது. And they feel a lot better when they confess, when the confession has been made. தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்றதுக்கு முன்னால இருந்த மன இறுக்கம் மன அழுத்தம் கன்ஃபெஷன் பண்ணதுக்கு அப்புறமாக நிச்சயமாக குறையும். It's a great load off their minds to get those things out of their minds. பகிர மறுப்பது மனதிற்குள்ளேயே சில விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிறது ஆகும். பகிர மறுத்து மனதிற்குள்ளாரையே மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் மிகப்பெரிய மனச்சுமையாக மாறிவிடுகின்றன. அவை மனதிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய சுமைகள் பாரங்கள் ஆகும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அது தேவையில்லாத டெட் லோட் நிலை சுமைகள். ரகசியங்களை சுமந்து கொண்டு இருக்கும் எந்த ஒரு மனிதனாலும்
தன்னுடைய சக மனிதனுக்கு பணி செய்து வாழக்கூடிய அந்த 12வது படிநிலை பரிந்துரையின்படி செயல்பட முடியாது, வாழவே முடியாது. It is the things that are kept hidden that way in our mind. It is the things that are kept hidden that which weighs us down. பகிர மறுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்களை மனச்சுமைகள் ஆகிவிடுகின்றன. பகிர மறுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் தான் மனச்சுமைகளாக மாறிவிடுகின்றன. அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், தீர்வு காணப்படாத பிரச்சனைகள் ஆகியன ஏற்படுத்தும் உணர்ச்சி சுமைகள் தான் ஒரு மனிதனை செய்த தவறியே திரும்ப திரும்ப செய்து வாழும் ஒரு செயல் அடிமையாக, ஒரு அடிக்டாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற கருத்து குறித்து இன்னைக்கு ஆழமாக சிந்திக்க நாம அழைக்கப்படுகின்றோம். பகிர மறுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் தான் மனச்சுமைகளாக மாறிவிடுகின்றன. அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், தீர்வு காணப்படாத பிரச்சனைகள் ஆகியவன ஏற்படுத்தும் உணர்ச்சி சுமைகள் ஒரு மனிதனை செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்து வாழும் ஒரு செயல் அடிமையாக, ஒரு அடிக்டாக வாழ வைக்கின்றன. ரகசியங்கள் மனச்சுமைகளாக மறைந்திருக்கும் உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கும் வரை அவை மனதை விட்டு வெளியேறவே மாட்டாது. ரகசியங்கள் உள்ள இருக்கிற வரைக்கும் அது சுமையாக மனசுக்குள்ளார ஒரு பாரமாக, வெயிட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதை மனம் திறந்து பகிர்ற வரைக்கும் அந்த சுமைகள் மனசை விட்டு வெளியே போகவே போகாது. மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஒரு மனிதன் ஆழ் மனதில் மறைத்திருந்து வச்சிட்டு இருந்தா அந்த ரகசியங்கள் தான் அவனை ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னணியில குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம், பதட்டம் ஆகியன மிகப்பெரிய சுமைகள் ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிடன் மென்டல் பர்டன், இதை பத்தி சிந்திச்சு பார்ப்போம். மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மனசுல உருவாக்கக்கூடிய மன சுமைகள் குறித்த முக்கியமான அம்சங்கள் குறித்து சிந்திச்சு பார்ப்போம். ரகசியங்கள் மன சுமை வாழ்வை மிக கடினமாக உணர வைக்கின்றன. ரகசியங்களை மனசுக்குள்ளார மறைச்சு வச்சு மனசமையோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை லேசான வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் உண்டாகும். ரகசியங்களின் மனசுமை வாழ்க்கையை மிக கடினமாக உணர வைக்கும். இது மொதல் ஆஸ்பெக்ட். 2வது ஆஸ்பெக்ட், உண்மையை பேசிட்டோம்னா பேசிட்டு அந்த உண்மையை மறந்து போயிடலாம். உண்மையை சொல்லிட்டு மறந்துடலாம். ஆனா ரகசியங்களை மறைத்து பொய் சொல்லிட்டா அதுக்கப்புறமா என்னடா பொய் சொன்னோன்னு யோசிச்சு பேசணும். இந்த யோசிச்சு பேசுறத உளவியல்ல என்ன சொல்றாங்கன்னா காக்னிட்டிவ் லோடு, அறிவாற்றல் சுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையை மறைச்சி பொய் சொல்றது தேவையற்ற அறிவாற்றல் சுமையை மனசுக்குள்ளார உருவாக்குகின்றது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. உண்மைய பேசாம பொய்யை பேசிட்டே இருக்கிறது அந்த பொய்யை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையை உருவாக்கி தேவையற்ற காக்னிட்டிவ் லோடு, அறிவாற்றல் சுமையை உருவாக்குது அப்படின்னு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் சொல்லுது. அப்புறமா பார்த்தா ரகசியங்களை மறைத்து வைப்பது, அவமான நினைவுகளை, வலி நிறைந்த நினைவுகளை மறைச்சு வச்சுக்கிறது எப்பவுமே என்னுடைய உடல் நலத்தை பாதிக்கின்றது, என்னுடைய மன நலத்தை பாதிக்கின்றது, உணர்வு நலத்தை பாதிக்கின்றது. இதுவும் வெளிப்படையான உண்மை. ஏன்னா ரகசியங்களை எப்பவுமே இந்த அசை போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அசை போடுறது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளாரே வச்சு யோசிச்சு பாக்குறப்ப உடல் நலம் கெட்டு போயிடும், மனசு நலம் கெட்டு போயிடும், உணர்வு நலம் கெட்டு போயிடும். ரகசியங்களை பகிர்வதால் மனச்சுமை குறைந்து என்னுடைய செயல்கள்ல சக்தி வெளிப்படுகின்றது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. சரி, அடுத்ததாக மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஏன் கனமாக உணரப்படுகின்றன அப்படின்ற கருத்து. ஏன் கனமாக உணர்றேன் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், எனக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்ற அதிதீவிர அச்சம். நான் செய்த இந்த தவறின் உண்மையான தன்மை என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய அம்மாவுக்கோ, என்னுடைய ஆத்மார்த்த நண்பனுக்கோ அல்லது வேற யாருக்கோ தெரிஞ்சு போயிடுச்சுதா அப்படின்னா அவர்கள் என்னை எப்படி நடத்துவார்கள் என்ற ஆழமான அச்சம் அவற்றை வெளியிடாமல் மறைத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை மனசுக்குள்ளார உருவாக்குது. ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கும் மனிதருக்கும் அவர்களை வெளிக்காட்டும்
பொய்களுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்குது, a great gap. இது ஒரு மனுஷனை நம்பகத்தன்மை இல்லாத மனுஷனாக வாழ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனை தனிமை நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ தெளிவா புரியுது, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரீசன் ஏன் மனசுல உள்ள ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு. அன்ரிசால்வ்டு ட்ராமா. சப்கான்சியஸ்லி த மைண்ட் மைட் ஹைட் ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். அதிர்ச்சியூட்டக்கூடிய சில மோசமான தவறுகளின் நினைவுகள் நம்ம ஆண் மனதில் மறைத்து வைத்திருக்க கூடும். நானா போய் இவ்வளவு மோசமான தப்ப செஞ்சிட்டேன் அப்படின்ற அந்த திகைப்பூட்டக்கூடிய பேஃப்லிங் ட்ரூத்ஸ், அந்த விஷயங்கள் வந்து எப்பவும் எனக்கு நம்ம மனசுல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடும். அந்த அதிர்ச்சியை மனசுக்குள்ளார மறைச்சு வச்சிருந்தோம்னா, அத்தகைய அதிர்ச்சியை மனசுக்குள்ளார மறைச்சு வச்சிருக்கிறது மனசுக்குள்ளார துர்நாற்றம் நிறைந்த சிந்தனைகளை உருவாக்கும் அப்படின்னா ஸ்டிங்கிங் திங்கிங். சிந்தனைகள் ஒரு துர்நாற்றம் உருவாகுவதற்கு மனசுல தேக்கி வைக்கப்பட்ட ரகசியங்கள் காரணமாக அமைகின்றன. எப்படி ஒரு தண்ணி ஓடாம தேங்கியே நின்னா கொஞ்ச நேரத்துல துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருதோ, அதே மாதிரி சிந்தனைகள் வெளியேற்றப்படாமல் மனசுக்குள்ளாரே தேங்கி இருந்தா அந்த சிந்தனைகளும் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது 2வது காரணம். 3வது ரெமுனேஷன், அசை போடுறது. சும்மா இருக்கிற நேரத்துல கூட நல்லதை யோசிக்காம கடந்த காலத்துக்கு நாம செய்த ரகசியமாக மனசுல மறைச்சு வச்சிருக்கிற ரகசியங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. பகிராம இருந்தா அது நினைப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மனசுல இருக்கக்கூடிய நிலை சுமைய குறைக்கிறது பதிலாக கூட்டி கொண்டே போகும். மறைக்கப்பட்ட அந்த சுமைகள், மன சுமைகள் மேலும் குழப்பமான சிந்தனையை நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக நம்மளை உணர வைக்கும். ஸோ ரகசியங்கள் மனதை விட்டு வெளியேறிய பின் உணரப்படும் சுதந்திரமான, மகிழ்வான, ஆனந்தமான உணர்வை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அப்படின்ற கருத்தை நீ சொல்றாரு. சப்போஸ் நீ வந்து ஒரு 5th ஸ்டெப் ஒர்க்கை செஞ்சு பாரு, மனசுல இருந்த பாரம் இறங்கினதுக்கு அப்புறமாக உணரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான, ஆனந்தமான அந்த உணர்வை வார்த்தைகள்ல வர்ணிச்சு சொல்லவே முடியாது. மூடிய மனம் மன புழுக்கத்தை உண்டாக்கும். ஒரு ரூமை திறக்காம ஜன்னல், கதவு எல்லாத்தையும் பூட்டி போட்டு உள்ள உட்கார்ந்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வகையான புழுக்கம் உண்டாயிரும். கிராஸ் வென்டிலேஷன், காற்றோட்டம் இல்லாத ஒரு அறையில உட்கார்ந்து இருந்தா எப்படி உடல் புழுக்கம் உண்டாகுதோ, அதே மாதிரி கிராஸ் வென்டிலேஷன் இல்லாத மனசுல இருந்தாலும் மனசை மூடி வச்சுக்கிட்டு உள்ளேயே ஒரே சிந்தனையை வச்சு சிந்திச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா மனப்புழுக்கம் உண்டாகும். சுவாமி நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், கதவை திற காற்று வரட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில நான் படிச்ச முக்கியமான புத்தகம். மனதை பூட்டி வைத்து உள்ளுக்குள்ளார மனப்புழுக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால் மனித வாழ்க்கையே நரகமாக இருக்கும். அதுதான் நரகம். ரகசியங்களை வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளாரையே புழுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பது நரக வாழ்க்கையாகும். அப்ப அந்த பூட்டி வைக்கப்பட்ட சிந்தனைகளை வெளியேற்ற என்னை அன்புடன் ஆதரிக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு தேவை. அதே மாதிரி மனப்புழுக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு நண்பருக்கு நான் தேவை. என்னுடைய தேவை நீ, உனக்கு தேவை நான். இந்த கருத்து வந்து இன்னைக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ என் மனச்சுமையாக இருந்த தவறுகளின் உண்மையான தன்மையை, அந்த நினைவுகள் உருவாக்கக்கூடிய நிலை சுமை, துர்நாற்றம் ஆகியவற்றை என்னிடமிருந்து அகற்ற என்னுடைய ஆதரவாளர் எனக்கு பணி செய்தார். அவருடைய நிலை சுமையையும் துர்நாற்றம் ஏற்படுத்தும் சிந்தனைகளையும் என்கிட்ட பகிர்ந்து கொண்டதன் மூலமாக நான் என் மனசுக்குள்ளார ரகசியமாக மறைச்சு வச்சிருந்த அந்த நிலை சுமைகளை, மனச்சுமைகளை, மனபாரங்களை பகிர்ந்து எனக்குள்ளார உருவாக்கி கொண்டிருந்த துர்நாற்றம் நிறைந்த சிந்தனைகள் இருந்து வெளியேற அவர் எனக்கு உதவினார். இப்போ என்னுடைய டர்ன். இப்ப என் போன்று கஷ்டப்படும் ஒரு மனிதனை அவனது தவறுகளின் உண்மையான தன்மையை
அந்த தவறுகளின் உண்மையான தன்மையை அவனுக்குள்ளார உருவாக்கக்கூடிய நிலைச்சுமை, மனபாரத்தை, துர்நாற்றத்தை நீக்க அவனுக்கு பணி செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறேனா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. Do I care enough about other alcoholics to help them to make a confession? Do I care enough about other alcoholics to help them make a confession? இல்லை, இன்னும் நான் என் சக மனிதர்கள் மேல தேவையான அளவு அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் என்கிட்ட மனம் திறந்து பேசுற அளவுக்கு ஒரு மனிதன் மேல அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், இன்றைய தியானத்துக்கு கடந்து போ. என் வாழ்க்கையில டெய்லி கஷ்டப்படுற பல மனிதர்களை டெய்லி பாக்குறேன். எத்தனையோ கஷ்டப்படுற மனிதர்களை டெய்லி பாக்குறேன். மீட்டிங்ல பாக்குறேன், ஆஸ்பத்திரியில பாக்குறேன், ரோட்ல பாக்குறேன். அவங்க கஷ்டப்படுறதற்கு அவங்களுடைய கர்மா காரணம், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எனக்குள்ளார நினைச்சிட்டு அவங்கள கடந்து போயிடுறேன். அட் த மேக்சிமம் நான் மீட்டிங் வந்தேன், நல்லா இருக்கேன், நீ மீட்டிங் வா, நல்லா இருப்ப அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடுறேன். ஆனா இந்த நிலைய இன்றைய தியானம் ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்து பாக்குது. என் மூலமாக இறையருட் பேராற்றல் வெளிப்பட ஏதுவாக கஷ்டப்படும் மனிதர்களை என் வாழ்க்கையில என் முன்னால கொண்டு வந்து இறையருட் பேராற்றல் நிறுத்துறாரு. அதாவது என் மூலமாக இறையருட் பேராற்றல் வெளிப்பட ஏதுவாக கஷ்டப்படும் மனிதர்களை என் வாழ்க்கையில கடவுள் தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. கடவுள் தான் கஷ்டப்படுற மனிதர்களை சந்திக்க வைக்கிறாரு. இது இறையருட் பேராற்றலது சக்தி என் மூலமாக வெளிப்படுவதற்கு இறையருட் பேராற்றல் எனக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை என்னால முடிஞ்ச அளவு நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தியானத்துல சொல்லியிருக்காங்க. நான் கஷ்டப்படுறவங்களை பாக்குறப்பெல்லாம் என்னுடைய தனி மனித சொற்ப ஆற்றலால் அவங்களை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு மட்டும்தான் சிந்திக்கிறேன். என்னால என்ன செய்ய முடியும்? நான் என்ன டாக்டரா? நான் என்ன சைக்காலஜிஸ்டா? என்னால என்ன செய்ய முடியும்? மீட்டிங் இருக்குன்னு சொல்ல மட்டும்தானே முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருக்குன்னு செய்தியை சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். மீட்டிங் இங்க இருக்கு, வாப்பா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். தோழமை எனக்கு என்ன செஞ்சது, நான் எப்படி இருந்தேன், எனக்கு என்ன நடந்தது, நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்ற என்னுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை பகிர்ந்து அந்த மனிதரை ஈர்க்கும் செயலை செய்யறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ள தவறுறேன். அந்த செயலை செய்ய தவறுறேன். என்னால முடிஞ்ச வர செய்யக்கூடிய பணிகளை செய்ய தவறுறேன். செய்யறது கிடையாது. அப்ப எனக்கு முன்னால கஷ்டப்படுற ஒரு மனுஷனை கடவுள் கொண்டாந்து நிறுத்துறப்ப அவருடைய ஆற்றல், இறையருட் பேராற்றலுடைய ஆற்றல் என் மூலமாக வெளிப்படுவதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தர்றாரு அப்படின்ற கோணத்துல நான் சிந்திக்கவே கிடையாது. அதைத்தான் இன்னைக்கு தியானத்துல சொல்லியிருக்காங்க. I should help others all I can. Every troubled soul that God puts in my path is the one for me to help. As I sincerely try to help, a supply of strength will flow into me from God. இது வித்தியாசமான கோணத்துல சிந்திக்கிறது. அதாவது கஷ்டப்படுற ஒரு மனுஷனை கடவுள் என் முன்னால கொண்டாந்து நிறுத்துறப்ப அவர் சக்தி என் மூலமாக வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுக்கின்றார் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுகிறது. பணி செய்ய இறையருட் பேராற்றல் என் மூலமாக பாய்ந்தோடிய வண்ணம் இருக்கும். சோ பணி செய்யும் வாய்ப்புகள், இறையருட் பேராற்றலின் சக்தி, ஆற்றல் என் மூலமாக வெளிப்படுவதற்கு இறைவன் அளிக்கும் மாபெரும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது அப்படின்ற கருத்துல கவனமாக என்னுடைய சிந்தனையை குவிச்சு தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். பணி செய்ய எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் விரிவடைந்து கொண்டே போகும். My circle of helpfulness will widen more and more. 29 வருடங்களுக்கு முன்னால எனக்கு பணி செய்ய கிடைச்ச வாய்ப்புகளும் இப்ப 29 வருஷங்கள் கழிச்சு என்னுடைய இந்த 69வது வயசுல எனக்கு பணி செய்ய கிடைக்க வாய்ப்புகளும் எவ்வளவு பெருசாக வளர்ந்திருக்குது அப்படின்றத என்னால கவனிக்க முடியுது. ரொம்ப விரிவடைஞ்சு இருக்கிறது. இதை நேரடியாக காண முடியுது.
சோ ஆன்மீக ஊட்டத்தை இறையருட் பேராற்றல் எனக்கு கொடுப்பது, நான் மட்டுமே அதனை உண்டு வளர்வதற்கு உரிய வளர்வதற்கு இல்லவே இல்ல. அதனை என்னுடைய சக மனிதர்களுக்கும் நான் பகிர்ந்தளிப்பதால் தான் எனக்கு ஊட்டம் பெற்று நானும் வளர முடியும் அப்படின்ற சிந்தனையை சிந்திக்க சொல்றாரு. God hands out spiritual food to me to pass it on to others. So I must never say that I have only enough strength for my own need. God hands out spiritual food to me to pass it on to others. So I must never say that I have only enough strength for my own need. இப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என் மூலமாக இறைவன் என் சக மனிதர்களுக்கு ஆன்மீக ஊட்டம் அளிக்க வல்ல அந்த வாய்ப்புகளை ஒருபோதும் நான் தவற விடக்கூடாது. என்னுடைய தனி மனித ஆற்றல், எனக்குள்ள உடல் ஆற்றல், எனக்குள்ள மன ஆற்றல், என் சக மனிதனுக்கு ஆன்மீக ஆற்றல் அளிப்பதற்கு சத்தியமா போதுமானதாக இருக்கவே இருக்காது அப்படின்றது உண்மைதான். என்னால ஒரு எல்லைக்கு மேல பணி செய்ய முடியாது. ஆனாலும் பணி செய்ய வாய்ப்பு உருவாகும் போது அப்பணி செய்ய ஆற்றல் அளிக்கப் போவது என்னுடைய உடம்போ மனசோ இல்ல. பணி செய்வதற்கு ஆற்றல் அளிக்கப் போவது இறையருட் பேராற்றல் மட்டும்தான். இறையருட் பேராற்றல் மட்டும்தான். இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தியானத்துல எனக்கு நினைவூட்டுறாங்க. பணி செய்யும் போது என்னையும் அறியாமல், பணி செய்யும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் போது என்னையும் அறியாமல் எனக்குள்ளார இருந்து ஆற்றல் பொங்கி பொங்கி தானாக வரும். இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். எல்லாருமே என்ன போல தாயின் வயிற்றிலிருந்து 2.5 கிலோ 3 கிலோ எடையோட பிறந்த சின்ன சின்ன குழந்தைகள் தான் எல்லாருமே. அப்போ அவங்க எப்படி மகான்களா மாறினாங்க? இறையருட் பேராற்றல் தன்னுடைய சக்தி அவர்கள் மூலமாக அடுத்த மனிதர்களுக்கு சென்றடையும் வாய்ப்புகளை பயன்படுத்தி 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 வாழ்ந்ததன் மூலமாக மட்டும்தான் அவர்கள் மகான்களாக மாறினாங்க. இறையருட் பேராற்றல் பணி செய்ய அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இறையருட் பேராற்றல் தங்கள் மூலமாக தங்களது சக மனிதர்களை சென்றடைய பணி செய்ததால் மட்டுமே சாதாரண மனிதர்கள் மகான்களாக மாறுகின்றார்கள். அந்த கருத்து தான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The more I give away, the more I will keep. The more I will give away, the more I will keep. அந்த கருத்து ரொம்ப ஆழமாக சொல்லப்படுகிறது. இறைக்கிற ஊற்றே சுரக்கும். ஒரு கிணறுல நம்ம பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்கிருந்தோ தண்ணி ஊற்று எடுத்து வந்துகிட்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு பணி செய்ய சக்தி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுப்பவனுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். இல்லாதவனிடமிருந்து கொடுக்காதவனிடமிருந்து அவனிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பகிர்பவனுக்கு மேலும் மேலும் சக்தி கொடுக்கப்படும். பகிர்ந்து கொள்ளாதவனுக்கு அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்தியும் எடுத்துக்கொள்ளப்படும். இது உண்மை. That I keep for myself, I lose in the end. அதை தொடர்ந்து இன்னைக்கு பிரேயருக்கு போறாங்க. I pray that I may have a sincere willingness to give. பகிர்ந்து கொடுக்கும் உண்மையான விருப்பம் எனக்குள்ளார வர வேண்டும் என ஆண்டவா உம்மை பணியோடு வேண்டுகின்றேன் அப்படின்ற பிரேயர். I pray that I may not hold back the strength I have received for myself alone. எனக்கு இறை அருள் பேராற்றல் வழங்கியுள்ள ஆற்றல சக்திய எனக்கென மட்டுமே வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்றதற்காகவும் ஆண்டவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்ற பிரேயரோட இன்றைய சிந்தனைய முடிவு கொண்டு வர்றாங்க. ஸோ இன்னைக்கு நாம சிந்திச்ச சிந்தனைய கொஞ்சம் சுருக்கமாக தொகுத்து வழங்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம சிந்தித்த சிந்தனை 12வது படியில பரிந்துரைக்கப்பட்ட பிறருடன் இணைந்து பணி செய்தல் அப்படின்ற அந்த பணி செய்யக்கூடிய பண்புக்கு தேவைப்படக்கூடிய 2வது அம்சம். நேற்றுக்கு பார்த்தது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ், அடுத்த மனுஷனுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு எப்படி அப்படின்றத பத்தி சொன்னோம். இன்னைக்கு கன்ஃபெஷன், தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்வது குறிச்ச
ஒரு என்கிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொள்ளணும்னா, நானும் என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தவறுகளின் உண்மையான தன்மையை கடவுளுக்கு சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால வச்சு கடவுள்கிட்ட ஒப்புக்கொண்டது ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12வது படி எனக்கு வழங்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கொடுத்தது. இந்த செயல்பாட்டை செய்யறதற்கு என்னுடைய ஸ்பான்சர், என்னுடைய ஆதரவாளர் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தாரு. நான் இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கரப்பாம்பை பூச்சி வாழ்க்கையில இருந்து வெளியேறதற்கு அவர் தன்னுடைய இருள் வாழ்க்கையில செய்த தவறுகளின் உண்மையான தன்மையை என்கிட்ட பகிர்ந்து கொண்டது நான் இருட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவையான செயல் செய்யறதற்கு எனக்கு ஊக்கம் அளித்தது. இப்போ என்னுடைய டர்ன். என்னை அன்போடு ஆதரித்த என்னுடைய ஆதரவாளர் தன்னுடைய இருண்ட பக்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை ரகசியங்களை என்னிடம் மனம் திறந்து கொண்ட போது எனக்கு என்ன ஊக்கம் கிடைச்சதோ அதே ஊக்கத்தை இப்ப என்னுடைய சக மனிதர்களுக்கு நான் கொடுத்து பணி செய்து வாழணும். By frankly sharing with prospects, we get them sharing about their own experiences. They will open up and confess things to us that they haven't been able to tell to other people. எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு கூச்சமாக இருக்கும். ஸோ பகிர மறுத்து மனசுக்குள்ளாரையே மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் மிகப்பெரிய நிலை சுமையாக, பாரமாக, மனச்சுமையாக மாறிவிடுகின்றன. அவை மனதிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய சுமைகள், மனசுக்குள்ளார வச்சிருக்க வேண்டிய சுமைகள் இல்லை. ஸோ அதை உள்ளே வச்சுட்டே இருந்தா சிந்தனைகள் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பகிர மறுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மனச்சுமைகளாக மாறிவிடுகின்றன. அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், தீர்வு காணப்பட முடியாத பிரச்சனைகள் ஆகியன ஏற்படுத்தும் உணர்வு சுமைகள் ஒரு மனிதனை செய்த தவறியே திரும்ப திரும்ப செய்து வாழக்கூடிய ஒரு செயல் அடிமையாக, ஒரு அடிக்டாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிடன் மென்டல் பர்டன், அதை பத்தி சொன்னா ரகசியங்கள் மனச்சுமைகளை தேக்கி வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வைக்குது. ரகசியங்களை மனசுல சுமந்து வாழக்கூடிய மனுஷன் வாழ்றத ரொம்ப கஷ்டமாக உணர்வான். உண்மையை சொல்லிட்டு மறந்துடலாம். ஆனா பொய்யை சொல்லிட்டா சொன்ன பொய்யை ஞாபகத்திலே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ சொன்ன பொய்யையே ஞாபகத்திலே வச்சுட்டு இருக்கிறது மனசுக்குள்ளார ஒரு காக்னிட்டிவ் லோடு, ஒரு அறிவாற்றல் சுமையை உருவாக்குது அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்றது. மனசுல ரகசியங்களை மறைச்சு வைக்கிறது ஒரு பிசிக்கல் அண்ட் இமோஷனல் இம்பாக்ட் உண்டாக்குது. ரகசியங்களை மறைப்பது, அவமான நினைவுகளை, வலி நிறைந்த நினைவுகளை மறைத்து வைப்பது உடல் நலம், மனநலம், உணர்வு நலம் ஆகியவற்றை மிக மோசமாக பாதிக்கின்றது. ரகசியங்களை பகிர்வதால் மனச்சுமை குறைந்து மனசுல இருந்து சக்தி வெளிப்படுகின்றது. ஏன் ஒரு மனுஷன் மனசுல இருந்து ரகசியங்களை மறைச்சு வச்சுக்கிறான்னு பார்த்தா, ஒன்னு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அன்ரிசால்வ்டு ட்ராமா, ரெமினேஷன். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், என்னை சக மனிதர்கள் என்ன நினைப்பாங்களோ, எனக்கு என்ன தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் மனசுக்குள்ளார ரகசியங்களை பூட்டி வச்சது. என் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சானா, அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சானா என்ன ஆகுமோ அப்படின்றது. அன்ரிசால்வ்டு ட்ராமா, சப்கான்சியஸ்லி த மைண்ட் மைட் ஹைட் ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். நானா இந்த தப்பை செஞ்சேன் அப்படின்ற அதிர்ச்சி, தப்பை செஞ்சதுக்குள்ளார ஒரு அதிர்ச்சி உண்டாயிருக்கும். நானா போய் இந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியை மனசுக்குள்ளாரையே மறைச்சி வச்சு ரொம்ப காலம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது என்னுடைய சிந்தனைகள்ல துர்நாற்றம் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிரும். இது வேண்டாம். ரகசியங்களை அசை போட்டு உள்ளுக்குள்ளாரையே உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது துர்நாற்றத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போகும். ஸோ ரகசியங்கள் மனதை விட்டு வெளியேறிய பின் உணரப்படும் அந்த ஆனந்தத்தை, அந்த சுகத்தை ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிச்சு பார்க்கணும். அது ஒரு சொர்க்கமயமான அனுபவம். இப்ப அந்த நான் பெற்ற அந்த சொர்க்கமயமான அந்த அனுபவத்தை அடுத்த மனிதர்களும் பெறுவதற்கு நான் உதவியாக இருக்கணும். என் மனச்சுமையாக இருந்த என் தவறுகளின் உண்மையான தன்மையின் நினைவுகள் உருவாக்கி இருந்த நிலைச்சுமைய, துர்நாற்றத்தை என்னிடமிருந்து அகற்ற என்னுடைய ஆதரவாளர் எனக்கு உதவினாரு. இப்போ நான் அதே மாதிரி என்னுடைய சக மனிதர்களுக்கு உதவுறேனா அப்படின்ற சிந்தனை தான் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. Do I care about other alcoholics to help them to make a confession? இல்லை நான் அந்த அளவுலாம் உதவலை அப்படின்னு சொன்னேன்னா இன்றைக்கான தியானத்துக்கு கடந்து போ.
இன்றைய தியானத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாழ்க்கையில அன்றாடம் பல கஷ்டப்படுற மனிதர்களை கடந்து போறேன். என் மனசு என்ன நினைக்குது? ஒவ்வொரு மனுஷனும் படுற கஷ்டத்துக்கு அவன் செஞ்ச கர்மா தான் காரணம். என்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு உருவாகுது. மேக்ஸிமம் என்ன சொல்றேன்? ஏஎம் மீட்டிங் வாப்பா, எல்லாம் சரியாயி போயிரும். நான் ஏஎம் மீட்டிங் தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். எல்லாம் சரியாயி போச்சு. அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மேல என்னால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா, இந்த நிலைய இன்னைக்கு தியானம் ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குது. என் மூலமாக இறையருட் பேராற்றல் வெளிப்பட ஏதுவாக கஷ்டப்படும் மனிதர்களை என் வாழ்க்கையில இறைவன் தான் சந்திக்க வைக்கிறார். இறையருட் பேராற்றல் தான் சந்திக்க வைக்கின்றது. ஏன் சந்திக்க வைக்குது? கடவுளுடைய சக்தி என் மூலமாக வெளிப்படுவதற்கு இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை என்னால முடிஞ்ச அளவு நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கஷ்டப்படுறவங்கள பாக்குறப்ப என் தனி மனித சொற்ப ஆற்றலால் அவங்கள மீட்டெடுக்க முடியாது அப்படின்ற சிந்தனை எனக்கு வருது. உண்மைதான். என்னால தனி மனித சக்தியால என்னால மீட்டெடுக்க முடியாது. கண்டிப்பா உண்மைதான். சோ நான் வெறுமனே ஏன்னு ஒண்ணு இருக்கு, வா வந்தா சரியா போயிடும் அப்படின்றதுக்கு மேல எனக்கு சொல்ல எனக்கு வரமாட்டேங்குது. ஆனா எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி இருந்தேன், எனக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பகிர்ந்து அந்த மனிதரை ஈர்க்கும் செயலை நான் செய்ய தவறினால் நான் இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பை தவற விடுறேன் அப்படின்ற அர்த்தம் தான் இன்னைக்கு இருக்குது. I should help others all I can. Every troubled soul that God puts in my path is the one for me to help. As I sincerely try to help, a supply of strength will flow into me from God. பணி செய்ய இறையருட் பேராற்றல் என் மூலமாக பாய்ந்தோடுவது அதிகரித்த வண்ணம் இருக்கும். சோ பணி செய்யும் வாய்ப்புகள் இறையருட் பேராற்றலின் சக்தி ஆற்றல் என் மூலமாக வெளிப்படுவதற்கு இறைவன் அளிக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளாகும் அப்படின்ற கோணத்துல நான் சிந்திக்க சொல்லி இன்னைக்கு தியானம் சொல்லுது. வாய்ப்புகளை தவற விடவே கூடாது அப்படின்ற கருத்துல கவனத்தை குவிச்சு சிந்திச்சு பாரு. பணி செய்ய எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் விரிவடைந்து கொண்டே போகும். My circle of influence, my circle of helpfulness will widen, keep on widening. என்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்த்தா 29 வருடங்களுக்கு முன்னால பணி செய்ய எனக்கு இந்த வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எவ்வளவு விரிவடைஞ்சிருக்குது அப்படின்றத எனக்கு நல்லா புரிய முடியுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆன்மீக ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆன்மீக ஊட்டத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல் எனக்கு மட்டும்தான் சொந்தமான ஆற்றல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அது கிடையாது. அதை பிறருக்கு பகிர்ந்தளிக்கத்தான் அந்த ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகிர்ந்தளித்தால் தான் அந்த ஊட்டம் என்கிட்ட வளர முடியும். God hands out spiritual food to me to pass it on to others. So I must never say that I have only enough strength for myself. என்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் என்கிட்ட சக்தி இருக்குது, வேற பணி செய்யறதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. என் மூலமாக இறைவன் என் சக மனிதர்களுக்கு ஆன்மீக ஊட்டம் அளிக்கவல்ல வாய்ப்புகளை ஒருபோதும் தவற விடக்கூடாது. என் சக மனிதர்களுக்கு ஆற்றம் அளிக்க எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உருவானால் அப்பணியை செய்ய ஆற்றல் என்னுடைய மனித மனதில இருந்தோ உடம்புல இருந்தோ வர்றது இல்லை, அது கடவுள்கிட்ட இருந்து வர்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஒரு வாய்ப்பு உருவாகிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்துற நேரத்துல இறைவனுடைய சக்தி என் மூலமாக வெளிப்படுவதற்கு என்னை நான் திறந்து வைக்கிறத புரிஞ்சுக்கணும். இறையருட் பேராற்றல் பணி செய்ய அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இறையருட் பேராற்றல் தங்கள் மூலமாக சக மனிதர்களை சென்றடைந்த மனிதர்கள் தான் மகான்களாக மாறுறாங்க. எல்லா மகான்களும் சாதாரண மனுஷங்களாக பிறந்தவங்க தானே. ஆனா இறையருட் பேராற்றல் தங்கள் மூலமாக வெளிப்படுத்த இறைவன் தங்களுக்கு அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்தினவங்க தான் மகான்களாக மாறுறாங்க. The more I give, the more I will keep. இறைக்கிற ஊற்று தான் சுரக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி. பணி செய்ய ஆற்றல் தானா உள்ள இருந்து உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கும். கொடுப்பவனுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். கொடுக்காதவனுக்கு அவனிடம் உள்ளதாக அவன் கருதி கொள்ளக்கூடிய ஆற்றலும் அவனிடமிருந்து எடுக்கப்படும். That which I keep for myself, I will lose in the end. I pray that I may have a sincere willingness to give. பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உண்மையான விருப்பம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆண்டவமை வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may hold back nothing I have received for myself alone. எனக்கு இறையருட் பேராற்றல் வழங்கியுள்ள ஆற்றலை சக்தியை எனக்கென மட்டுமே
நான் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இறைவனை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஸோ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கணச்சின்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணியுடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.